நான் என் பள்ளிக்கூடத்தை சர்வீஸ் பண்றதுக்காக ஆரம்பிச்சேன் யாரும் சொல்லலையே. நீங்க வியாபாரி. நாங்கள் வியாபாரம் செய்கிறோம். மெட்ரிகுலேஷன் படி நீங்கள் தொடர்ந்து அந்த மாணவனை அதிகமான மார்க் எடுக்க வைப்பதன் மூலமாகவே அதிகமாக மாணவர்களை சேர்க்க முடியாது. சட்டப்படி உங்க சொத்துல ஸ்கூல் இருக்க கூடாது. உங்க பேர்ல லேண்ட் இருந்திருந்தா அங்கீகாரம் கொடுத்திருக்க மாட்டாங்க. உங்க நல்லா படிக்கணும்னு எங்க வியாபாரி ஸ்கூல் சேருங்க. கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு கொண்டு போங்க. தமிழ்நாட்டில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்கள் அரசு பள்ளிகளில இருந்து வந்தவங்க தான் நிறைய பேர். கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாரையும் சேர்க்கும் பள்ளிக்கூடத்துல. அங்கே கல்வி என்பது உரிமை, இங்க கல்விங்கிறது பிராண்ட். சம்பளம் கொடுப்பதற்காக கையெழுத்து வாங்குகின்ற தொகை வேறு, கொடுக்கின்ற தொகை வேறு என்பதை யாராவது ஒருத்தருக்கு ஸ்கூல் பேர்ல பட்டா இருக்கா கேளுங்க. எவ்வளவு பேருக்கு சார் ஸ்கூல் பேர்ல பட்டா இருக்கு அப்படின்னு இங்க இருந்து யாராவது ஒத்துக்கிட்டா நான் அந்த ஷோ இதோட முடிச்சு. I'll finish off the show here. Disclaimer, இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு லைன் டேட் சிராப் நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம். கேமரா அங்க. வணக்கம் வணக்கம். படிப்பு எந்த நிலையில் இருக்கிறது, கட்டணம் எப்படி இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக இரண்டு தரப்பு வந்திருக்காங்க. யார் இது? சித்தப்பு. நீங்க எப்போ வந்தீங்க? ஒன்னு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மறுபக்கம், பெற்றோர்கள் தரப்பு மறுபக்கம். முதல்ல நான் இந்த பக்கத்துல இருந்து வரேன். மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படினாலே உங்க இமேஜ் இதுக்கு வேற வழக்கம் கேக்குறாங்க. ஐயோ நல்ல இங்கிலீஷ் பேசலாம், நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணலாம், ஒரு நல்ல பர்சனாலிட்டியை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உருவாக்கி கொடுக்கும். ஒரு குழந்தையை நல்லா வளர்க்கக்கூடிய இடம் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். படிப்பை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இன்னைக்கு நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல இருக்கு நம்புறாங்க. மியூசிக், ஹார்ஸ் ரைடிங், கராட்டே இப்படி பல விஷயங்களை நாங்க கத்து கொடுக்கிறோம். முக்கியமா வந்து ஆங்கிலம் பேச முடியும். அந்த குழந்தைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அனுப்புறது வந்து என் குழந்தை ஆங்கிலம் பேசணும்னா நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். டாடி 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 எல்லா விதத்திலயும் குழந்தைங்க வந்து ஓபன் ஆகுறாங்க. எந்த இடத்துலயும் அவங்களால போய் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல எக்ஸ்போஷர் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது வாசிப்பியா? பெயிண்டிங் பண்ண தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூலோட பெட்டரா சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் பொது பார்வையா. கவர்மெண்ட் ஸ்கூலோட பெட்டரா சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ரூபா சாக்லேட் பத்து கொடுங்க. எவ்வளவு? நாம படிச்சதை விட நம்ம பசங்க நல்லா படிக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்புல கொண்டு போய் நம்ம மெட்ரிகுலேஷன் அங்க கொண்டு விடுறோம். ஹிந்திலாம் கத்து கொடுப்பாங்க. ஹிந்திலாம் கத்து கொடுப்பாங்க. இது நேஷனல் பர்மிட் வண்டி. எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். இதெல்லாம் உங்களுடைய பொது பார்வை. இங்கிலீஷ் கத்துக்கலாம், அங்க போனா டிசிப்ளின் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியை பத்தி. ஆனா உண்மையா எப்படி இருக்கு? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. பயப்படாம கேளுங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல கட்டணம் அதிகம் என்பது எல்லோருக்கும் தெரியும். பாடச்சுமை அதிகம்ங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதுல ஒரு மாயை, அதை பாக்குறப்ப ஒரு மாயை தான் ஏற்படுது. இனி இந்த பொய்களும் கட்டு கதைகளும் எடுபடாது. மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எவ்வளவு ஜனநாயகம். மணி மைண்டடா தான் சார் இருக்கு. காசு கொடுத்தே நல்ல பொருளை வாங்கிட்டு போ. ஆனா படிப்பை வந்து நம்ம ஜீன்ஸ் பேண்ட் மாதிரியோ டிஷர்ட் மாதிரியோ கிடையாது. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். அது வந்து அடிப்படை உரிமை சட்டம் இல்லையா நமக்கு. அடிப்படையா கல்வி வேணுங்கிறதுனாலதான் காமராஜரும் பெரியாரும் பாடுபட்டாங்க. ஆனா அதை வியாபாரம் ஆக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அவல சூழல் தான் பாக்குறோம். இதற்கெல்லாம் நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை இங்கே நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க இங்க? எல்கேஜிக்கு 15,000 ரூபாய். நான் குறைந்தபட்சம் 15,000, அதிகபட்சம் 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் மட்டுமே வருஷத்துக்கு அதிகபட்சமா. பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை புடுங்கி தின்னாராம் அனுமாரு. ஓகே, பக்கத்துல இன்னைக்கு காலையில ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட என்னன்னா யூகேஜிக்கு 40,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கினதா சொல்றாரு. யூகேஜிக்கு 40,000 ரூபாய் ஃபீஸ் வருஷத்துக்கு. அவங்க ரொம்ப மோசமானவங்க சார். ஈவி இறக்கமே பார்க்க மாட்டாங்க சார். அப்புறம் 466 மார்க் வாங்குற ஒரு பொண்ணு மெட்ரிகுலேஷன் பள்ளி என்ன அறிவிக்கிறாங்க? 450 மார்க்குக்கு மேல வாங்குற பிள்ளைக்கு இலவச கல்வி அப்படின்னு அறிவிச்சிடறாங்க. அந்த அம்மா அப்பா வந்து அங்க போய் சேர்ந்துடுறாங்க. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. 25,000 ரூபாய் 11ஆம் கிளாஸ் கட்ட சொல்றாங்க. அவங்க கட்ட முடியல அப்படின்ற காரணத்தால ஒரு மாசத்துக்கு பிறகு அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. இந்த தேசத்து நியாயம் எங்கேயாவது ஓரத்துல கால் இன்ச்சு பாக்கி இருந்தாகணும். அதை தோண்டி எடுக்க. இப்போ 12ஆம் கிளாஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு 1116 மார்க் வாங்கியிருக்கிறான் அந்த பொண்ணு. விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா அவங்க அப்பாவை வந்து எந்த அளவுக்கு மிரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க மிரட்டி இருக்காங்க. உடனே நான் வெட்டி போட்டா கூட கேக்குறதுக்கு ஆள் இல்ல. என்ன குடும்பம் பார்த்தடா, இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். நீ வந்து சட்டம் பேசுறியா இங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்பா அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து மன ரீதியா பாதிக்கப்பட்டு ஒரு மாதம் ஸ்கூலுக்கே போகல. பரவாயில்ல சார், கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. கடலூர் மாவட்டத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல 2 பிள்ளைகளுக்கு 12ஆம் கிளாஸ் டிசிய இன்னைக்கும் கொடுக்காம வச்சிருக்காங்க. என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். 26,000 ரூபாய் ஒரு பாப்பா பேலன்ஸ், 36,000 ரூபாய் ஒரு பாப்பா பேலன்ஸ். இந்த பிள்ளைங்க இன்னும் 3 நாள் தான் இருக்குது கவுன்சிலிங் முடியறதுக்கு. இன்னும் டிசி கைக்கு வரல. இறங்கி தான் செய்யல மாட்டாலும்
அந்த அளவுக்கு வருது. இன்னொரு குழந்தை எல்கேஜில 27,500 ரூபாய் அட்மிஷன் ஃபீஸ். நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா டொனேஷன் வாங்க கூடாதுன்னு அரசு சொல்லுது. ஆனா அத நாங்க விட மாட்டோம். இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. நாங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறோம். அந்த ட்ரஸ்டுக்கு 25,000 ரூபாய் நீங்க கொடுத்து அந்த ரசீதியை வாங்கிட்டு வந்தாதான் உங்களுக்கு அட்மிஷனே கொடுப்போம். ஐயே வர வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. சோ ஒட்டுமொத்தத்துல 27,500 ரூபாய் பிளஸ் 25,000 ரூபாய் எல்கேஜிக்கு சென்னையில 52,500 ரூபாய் வந்துருச்சுங்க சார். அந்த பைபிள் 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு. இன்னொரு சென்னையில படிக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இப்போ இந்த ஆண்டுல 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய ஃபெயில் ஆக்கி இருக்காங்க. எப்படி எல்லாம் கால்ல வந்து கடறனா இறக்கம் இல்லையா உனக்கு? முறையா 4ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆக்க கூடாதுன்றது சட்டம். அதானே உலக வழக்கம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்பா அம்மா தான் எங்க கிட்ட வந்து உத்தரவாதம் கொடுத்தாங்க, எங்க பிள்ளைய வந்து ஃபெயில் ஆக்கி இதே கிளாஸ்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஆனா அவங்க அப்பா என்கிட்ட வந்து என்ன அழுகுறாருன்னா, எனக்கு தெரியவே தெரியாதுங்கம்மா, அந்த அம்மா வந்து இதுல கையெழுத்து போடுங்க, இங்க ஒண்ணு போடுங்க, எத்தனை அங்க போட்டாச்சு அப்படி இல்லைன்னா உங்க பிள்ளை இங்க படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் கையெழுத்து போட்டேன். இதெல்லாம் கேட்க கூடாது. போடுங்க புரியுதா? 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. இப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு மாசம் 1,750 ரூபாய் 4ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு பணம் கட்டணும், வெறும் டியூஷன் ஃபீஸ். டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது இல்லாம புக் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், பிடி ஃபீஸ், எக்ஸ்கர்ஷன் ஃபீஸ் இவ்வளவு இருக்குது. இதுக்கு மேல நாங்க ஒரு பைசா கூட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதே இல்ல. இப்ப 4ஆம் கிளாஸ் டிடைன் பண்ணியாச்சு. அவங்க அப்பா வெறும் 7ஆம் கிளாஸ் படிச்ச. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பரவலான ஒரு நிலை. ஒன்னே எச்சரிச்சுக்கிறேன். என் கட்சி தொண்டனின் காலிலே இருக்க சுண்டு வரலிலே ஒரு குண்டுமணி அளவு ரத்தம் வந்தாலும் சரி. என்ன நடக்குது மெட்ரிகுலேஷன் பள்ளியில? எவ்வளவு கட்டணம் வாங்குறாங்க? சாதாரணமா ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க வருஷத்துக்கு. எல்கேஜி யூகேஜி 20,000 வாங்குறாங்க. புரிஞ்சு போச்சு. அஸ்திவாரத்தை ரொம்ப பலமா போட்டுட்டு இருக்காங்க. வாங்குறதை விட ஒரு குழந்தைய வந்து 5 வருஷம் கழிச்சு நீங்க சேர்க்க போறீங்கன்னு சொன்னா முன் தொகையா ஒரு அமௌண்ட்டை கட்டுங்கன்னு சொல்லி நீங்க 10,000 rupees நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் பே பண்ணணும். ஓகே. டெபாசிட் பண்ண சொல்றாங்க. அது எவ்வளவு கொடுமை பாருங்க. டெபாசிட் கட்டணிக்க முன்னுரிமை, உங்க குழந்தைக்கு முன்னுரிமைன்னு சொல்லி நிறைய பள்ளிகள் அது ஒரு மாதிரி சேர்க்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாலே சரி ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க ஒரு முன் தொகையை வந்து நம்ம முன்பதிவா பண்ணிக்கிட்டோம்னா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே ஒரு டெபாசிட் கொடுத்து என்ன பண்றதுனே புரியல. ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும், இல்ல நாம சுத்தணும். நேத்து நான் என்னோட குழந்தைக்கு வந்து டிசி வாங்குறப்ப 350 ரூபாய் கேட்டாங்க. ஆனா அவங்க கொடுத்திருக்கிற பில் வந்து 100 ரூபாய்க்கு. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அவங்க 350 ரூபாய் கேக்குறாங்க, ஆனா 100 ரூபாய் பில் குடுக்குறாங்க டிசி வாங்க. என்னன்னா கேட்டாக்கா அங்க இருக்க டீச்சர்ஸ் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவங்க 350 ரூபாய் கேக்குறாங்க, ஆனா 100 ரூபாய் பில் குடுக்குறாங்க டிசி வாங்க. அந்த 250 ரூபாய் நம்ம கணக்கு கேட்க கூடாது. கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக் கொடுத்துருக்காங்க. டேய் இதுக்கு பேரு கேட்லாக்கா? எனக்கு அது இன்னும் விளங்கல. நோ டியூக்கு நாம ஏன் ஃபீஸ் கட்டணும் 250 ரூபாய்? இந்த 250 ரூபாய் அப்படின்னா நோ டியூ அப்படிங்கிறதுக்கு ஃபீஸ் அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டா சொல்றாங்க. என்ன கோவம் டீடைல் கேட்ட குட்டமா? ஐ சரி பேரை சொல்லிட்டேல. சரி ஏன் ரூட்ல போய்க்கிறேன். இல்ல எனக்குமே விளங்கலதான். நோ டியூ அப்படிங்கிறதுக்கு எதுக்கு 250 ரூபாய்? நீங்க எல்லாத்தையும் பணம் கட்டிட்டீங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்கு 250 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அந்த பள்ளியில அந்த அம்மா 250 ரூபாய் டியூ வச்சிருந்திருப்பாங்க. அந்த 250 பிளஸ் 100 350 ரூபாய் வாங்கிட்டு நோ டியூ சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. 50 ரூபீஸ் பழைய பாக்கியையும் நாங்க வரிசையில 100 பேர் இன்னும் 100 பேருக்குமே 350 ரூபாய். 100 பேருக்கு எப்படி 250 ரூபாய் தனித்தனியா இருக்கும்? உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். இவங்க சொல்றாங்களா, அதாவது பேரண்ட்ஸ் வந்து ஒரு பைசா நம்ம கணக்கு படி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு கூட கணக்கு கேட்பாங்க, நாங்க பதில் சொல்லி அனுங்குறாங்க. ஃபுல்ல நடிப்பு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். வர இந்த அளவு சுதந்திரம் இருக்கா? கேள்வி கேட்க முடியுமா மெட்ரிகுலேஷன் பள்ளியில? கண்டிப்பா இல்ல சார். என்ன பண்ணுவாங்க? ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. கேட்கவே முடியாது. நாம வந்து ஒரு கிளாஸ் டீச்சர் பார்க்கணும்னாலே ஓய விட மாட்டோம். அது மிஞ்சி நாம பிரின்சிபால பார்க்க முடியாது. மன்னரை நீங்கள் இப்போது பார்க்க முடியாதாம், அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடு. அதுக்கு மேல கரஸ்பாண்டன்ட் பார்க்க முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்தோம்னா நம்ம பையன் நம்ம விட வீட்டுல முன்னால இருப்பான். நமக்கு முன்னால வீட்டுல இருப்பாரு. கண்டிப்பா இருப்பான். நீங்க வச்சதான் ரூல்ஸ்னா அப்ப எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களை இது பண்றோம். ஏன் வீட்டை அனுப்பிச்சிடுவாங்க. உங்க அப்பா வந்து சரியில்லை, நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட டிக்ளரேஷன் வாங்கியிருக்கோம். என்ன அது கையில் தானே போட்டு நாங்க ஃபுல்லா பண்ணிட்டோம்ல. பள்ளியினுடைய கட்டுத்திட்டங்களுக்கு எல்லாம் ஒழுங்கா இருப்போம் இருக்காரு உங்க அப்பா டிக்ளரேஷன். ஆகையால அவர் வந்து மீறிட்டாருன்றதுனால உன்னை ஸ்கூல் விட்டு அனுப்புறோன்ற மாதிரி கண்டிப்பா சொல்லுவாங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எதற்காக தொடங்கப்பட்டன? அதனுடைய நோக்கம் என்ன? தொடங்கும் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வாட் வாஸ் தி பர்பஸ்? இனாம் இன்னைக்கு எதுக்காக மெட்ரிகுலேஷன் பள்ளி நடக்கப்படுதுன்னா லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல.
மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகிகளே கோர்ட்லயும் சொன்ன செய்தி என்னன்னா, நாங்க பேங்க்ல லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி இன்வெஸ்ட்மென்ட் எங்க வரும்? பிசினஸ்ல வரும். அப்ப இன்வெஸ்ட் பண்றதோட நோக்கம் என்ன? ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக. உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ல இன்வெஸ்ட்மென்ட்டே வராது. ஏற்கனவே சொத்து வச்சிருக்கிறவன் தன் சொத்தை பொதுவுக்கு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அந்த சொத்துல இருந்து வருமானத்தை எதிர்பார்க்க மாட்டான். அப்ப எதிர்பார்க்காமல் நடப்பதுதான் பள்ளிக்கூடம். எதிர்பார்த்து நடந்தால் அது வணிக கூடம். இன்றைய மெட்ரிக் பள்ளி ஒரு வணிக கூடம். கல்வி எங்க உரிமை, அதை ஃப்ரீயா கொடுங்கன்னு மக்கள் கேட்டாங்களா? ஆனா அது மக்கள் கேட்கலையே. கோவிந்தராஜன் கமிட்டி ஃபீஸ் பிக்ஸ் பண்ற வரைக்கும் எந்த ஃபீஸும் வாங்க கூடாது. ஆனா அட்மிஷன் போடலாம். You can admit the child, but you should not collect the fees. நிறைய போறான்டா. இல்ல சார், அது வரைக்கும் நாங்க அட்மிஷன் போடாம அது வரைக்கும் அட்மிஷன் ஃபீஸ் வாங்காம இருக்க முடியாது. எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆஃப் தி சீட்ஸ். அதுக்காக we are getting some minimum amount. அதுக்கப்புறம் per term 1600 rupees பே பண்ணனும். இங்க உட்கார்ந்து இருக்கிற யாராவது ஒருத்தர் நான் என் பள்ளிக்கூடத்தை சர்வீஸ் பண்றதுக்காக ஆரம்பிச்சேன்னு யாரும் சொல்லலையே. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. நான் போட்டுக்கிற டை, நான் போட்டுக்கிற Dress, அவங்க குடுக்குற காசுல இருந்து தான் உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னாரு. அப்போ நீ என்ன நினைக்கிறே? உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். மளிகைக்கடையில போய் ஐயா நான் சர்வீஸ் பண்றேன், இந்த அரிசியை வந்து நீங்க கம்மி விலை கொடுங்க, அவங்க கொடுத்தாங்கன்னா ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. நீங்க வியாபாரி, நீங்க வியாபாரி. மளிகை கடைக்கு ஸ்கூல்ல ஒண்ணா சேர்க்கறீங்களா? நாங்கள் வியாபாரம் செய்கிறோம், நாங்கள் வியாபாரம் செய்கிறோம். 10ஆம் தேதி ஃபார்ம் குடுக்குறாங்கன்னு சொன்னதும் 1ஆம் தேதியே கியூல நிப்பாங்க ஜனங்க. எங்கள் வைப்பு செய்வோம். உன் புள்ள நல்லா படிக்கணும்னு எங்க வியாபார ஸ்கூல் சேர்க்க. உன் புள்ள நல்லா படிக்கணும்னு எங்க வியாபார ஸ்கூல் சேர்க்க. கார்ப்பரேஷன் ஸ்கூல் கொண்டு போங்க. நீ இஷ்டம் ஏதா பேசிக்கிட்டு இருந்தீனா நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? யாராவது ஒருத்தருக்கு ஸ்கூல் பேர்ல பட்டா இருக்கா கேளுங்க. ஸ்கூல் பேர்ல எவ்வளவு பேருக்கு சார் ஸ்கூல் பேர்ல பட்டா இருக்கு சொல்லுங்க. எவ்வளவு பேருக்கு சார் ஸ்கூல் மேல பட்டா இருக்கு சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? வாங்க போதே என் சொத்துல ஸ்கூல் இருக்கு சார். சார் அதுவே தப்பு. உங்க சொத்துல ஸ்கூல் இருக்க கூடாது. வச்சாடா ஆப்பு, வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நான். இங்க பாருங்க, வெரி சிம்பிள். ஸ்கூல் இருக்க கூடாது. உங்க பேர்ல ஸ்கூல் இருந்தா, உங்க பேர்ல லேண்ட் இருந்திருந்தா அங்கீகாரம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? தரமான கல்வியை கொடுக்கறார்களா? இன்னைக்கு ஐஐடி டாப்பர் பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருந்தாங்க. ஐஐடி டாப்பர் வந்திருக்காரு. ஏதோ ஒரு ஐஐடி டாப்பர் வச்சு சொல்ல முடியாது. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்கள், நிறைய பெரிய போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அரசு பள்ளிகள்ல இருந்து வந்தவங்க தான் நிறைய பேர். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. இந்த கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடங்களோடும் அரசு பள்ளிக்கூடங்களோடும் நீங்க ஒரு அதை வந்து மலினமாக பார்க்கிற மனோபாவத்தை முதல்ல மாத்திக்கணும். இருங்க இல்ல சொல்லாதீங்க. என்ன உட்காத்தி வச்சுக்கிட்டு நீ வம்பிழுத்துட்டு இருக்க, நல்லா லைட்டை போட்டுக்கிட்டு. ஒரு அரசு பள்ளிக்கூடம் ஒரு மாணவனுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறது. அந்த வருஷம் எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க பத்தி யோசிக்கல. சாம்பாரா ஒரு புது பாயிண்ட் 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன். ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவனுக்காக 18,000 ரூபாய் செலவழிக்கப்படுகிறது என்றால் அங்க நீங்க சொல்ற பச்சை கலர் போர்டு இல்லாம இருக்கலாம், வெளியில இருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் இது இல்லாம இருக்கலாம். அது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சாதாரண கடைநிலை விளிம்பு நிலை மனிதனுக்கு, தாழ்த்தப்பட்டவனுக்கு, சாதாரண மனுஷனுக்கு கல்வியை கொடுக்கணுங்கிறது அவனுடைய நோக்கம். நல்லா படிக்கிற ஏழை கூட இந்த படிப்புங்கிறது நம்மளுக்கு இல்ல, பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் எண்ணத்தை மட்டும் தயவு செஞ்சு உருவாக்கிடாதீங்க. அவங்களுடைய நோக்கம் உயர்த்தட்டில் இருக்கக்கூடிய 50 குடும்பத்தை சேர்ந்தவன் இந்தியாவை ஆளுங்கிறது இல்ல. என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. சாதாரண ஏழ்மைப்பட்டவனும் மேல வரணும், எல்லாரும் ஏற்ற தாழ்வுகளற்ற ஒரு சமநிலை சமுதாயம் உருவாகணுங்கிறதா கான்ஸ்டிடியூஷன் ஆசைப்படுது. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் சொல்லுது. இல்லன்னா சொல்லாதீங்க. 450 மார்க் இல்லாதவன நீங்க சேர்க்க மாட்டீங்க. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அதிகமான மார்க் எடுக்கிறவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது காரணம், நீங்கள் தொடர்ந்து அந்த மாணவனை அதிகமான மார்க் எடுக்க வைப்பதன் மூலமாகவே அதிகமாக மாணவர்களை சேர்க்க முடியாது. மாட்நாடா மானஸ்த இது அபாண்டமான குற்றச்சாட்டு. கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்க்கும்னா எல்லாரையும் சேர்க்கும் பள்ளிக்கூடத்துல. அங்கே கல்வி என்பது உரிமை, அவன் யார் என்பது கிடையாது. இங்க கல்விங்கிறது பிராண்ட். Education is a brand for you. அந்த பிராண்ட் நான் கிழின்னு கிழிச்சு காட்றியா? Government school education is a value system. நீங்க தயவு செய்து இங்கே சரி எங்கேயும் சரி அரசு பள்ளிக்கூடத்தை மலினமாக பார்க்க பார்வை முதல்ல நிறுத்துங்க. பிச்சுமணி இங்க பேசுனது ஆபீஸ்ல மேண்ட் எந்திரிச்சிட்டான் பாத்தியா? இதுக்கு தான் 4 எடுத்து படிச்சிருக்கணும்ங்கிறது. நான் எந்த கவர்மெண்ட் ஸ்கூலையும் குற்றம் சாட்டினா என் தாயினுடைய மடியை நான் மருத்துவனாக ஆறேன். நான் அதுல பால் குடிச்சோம் இல்லையா? நாங்க தானே படிச்சுட்டு வந்தேன். எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு இந்த ஊர் தான் குற்றாலா. நாங்க சின்ன அளவில் அந்த பள்ளிக்கூடத்தை தொடங்கி சார் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு வாடகை தான் ஆரம்பிச்சேன். 28 வருட போராட்டத்திற்கு பிறகு இன்னைக்கும் கடன்ல தான் இருக்கிறேன். அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். என்ன மறப்பு? இவர் பேசுனது எனக்கு மனசே மாறிடுச்சு அப்படின்னு இங்க இருந்து யாராவது ஒத்துக்கிட்டா நான் ஷோ இதோட முடிச்சு. I'll finish off the show here. என்னப்பா
எமோஷன் ஆயிட்டேன். நான் சொல்றேன், இது பேரண்ட்ஸ் எய்டட் ஸ்கூல். இட் இஸ் நாட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். எங்களுக்கு 5 பைசா கூட அரசாங்கத்திலிருந்து வருவதில்லை. நான் கட்டிருக்கிற டை முதல் கொண்டு நீங்க கொடுக்கக்கூடிய பணம், என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தை, எங்களுடைய வாழ்க்கை அரசாங்கத்திற்கு சொந்தமானதல்ல. நடிக்காத, போது நிறுத்திக்க. உங்களுடைய வாழ்க்கை எதுக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்களே உங்களுக்கு சொந்தமானது. இது ஒளிமறைவு இல்லாதது. இல்ல ஓகே, அப்படி ஒண்ணும் மறுக்கல நாங்க. அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ் பிடிக்குமா, குச் ஐஸ் பிடிக்குமா? ஒரு பள்ளிக்கூடத்துல முக்கியமான விஷயம், ஒரு நல்ல ஆசிரியர் தேவைப்படுகிறார். இல்லன்னா கதைக்கு ஆகாது. சோ என்ன மாதிரியான டீச்சர்ஸை செலக்ட் பண்றீங்க? என்ன சம்பளம் கொடுக்கும்? 5000 rupees ஃபைனல். 5000-மா? தமிழ்நாட்டுல வந்து நீ தருமபுரி மாவட்டம் மோஸ்ட் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்லயும் நீ மாநிலத்திலேயே ஒரு மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நாங்க அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ் உருவாக்கிக்கிறோம்னாக்க. நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? இது வந்து சாதாரண சமாச்சாரம். தரமான ஆசிரியர்கள் இல்லாமல அதை செய்ய முடியாது. இல்ல சார், இதுக்கே நான் என்னமோ கேக்குறேன், நீங்க என்னமோ சொல்றீங்க. கேக்குற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா? தருமபுரி மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மேல பல குற்றச்சாட்டுகளும் இந்தியா முழுக்க வந்திருக்குங்கிறது. எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. ஓகே, உங்க பள்ளிக்கூடத்துல நீங்க என்ன குவாலிட்டி டீச்சர்ஸ் செலக்ட் பண்றீங்க? எவ்வளவு பேர் படிக்கிறாங்க சார் உங்க ஸ்கூல்ல? இருக்காங்க 3500 ஸ்டூடண்ட்ஸ். டீச்சர்ஸ் என்ன குவாலிஃபிகேஷன்? வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிருக்காரா சாமி. பிஜி அண்ட் யூஜி சேலரி வந்து நியர்லி 6000 இருந்து 28000 வரை கொடுக்குறோம். 6000 இருந்து 28000 வரை கொடுக்குறோம். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இவங்க சொன்ன நம்பர்ஸ்ல டீச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் ஓரளவு நம்புற மாதிரி இருந்தது இல்ல ஓரளவு உண்மையிலே உங்களுடைய அனுபவத்துல நீங்க எல்லா இடங்களையும் பார்க்கறவங்கனால கேக்குறேன். அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லுவேன். சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. எனக்கு தெரிஞ்சு எம்ஃபில் படிச்ச பிள்ளைங்களே இன்னைக்கு 1800 ரூபாய், 1000 ரூபாயில இருந்து 1800 ரூபாய் வரைக்கும் தான் சம்பளம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நான் திருச்சியில் உள்ள ஒரு பிரபலமான நூற்றாண்டு கண்ட ஒரு கல்லூரியுடைய 20 ஆண்டுகளா பேராசிரியர் பணியாற்றிட்டு இருக்கிறேன். என்னிடம் படித்து முடித்த மாணவர்கள்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். அவர்கள் சம்பளம் கொடுப்பதற்காக கையெழுத்து வாங்குகின்ற தொகை வேறு, கொடுக்கின்ற தொகை வேறு என்பதை இன்னைக்கு கூட நார்மலா எவ்வளவு கொடுக்குறாங்க? 200 ரூபாய் ஒரு வச்சுக்கணும் தெரியுமா? 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 5000. அதிகபட்சம் 5000 கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்க மாட்டேங்குது. நல்லாவே இருக்க மாட்டேங்குது. நல்லாவே இருக்க மாட்டேங்குது. ஆனா வாங்குகின்ற கையெழுத்தில் எவ்வளவு தொகை என்பது அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தான் தெரியும். வெளியே சொல்லக்கூடாது என்பதும் சான்றிதழ் பிடிங்கி வைத்துக் கொள்வதும் கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். பின்னால 750 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1000 ரூபாய் 1500 ரூபாய் வந்து தான் பேசிக் ஸ்டார்ட்டே வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்கு. போதுமியா, இந்த போலீஸ் குறைச்சது போது ஏன் ப்ரமோஷன் குறைச்சது போது. ரூரல் ஏரியால இன்னும் மோசம். அதுவும் எல்கேஜி யூகேஜி பண்றாங்கன்னா 500 ரூபாயில ஸ்டார்ட் ஆகும். அவங்க யூஜி முடிச்சிருக்காங்க, பிஜி முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையில பேயில போவானுல, கொள்ளையில போவானுல. உளுந்தூர்பேட் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சார் 600க்கு எல்கேஜி யூகேஜி மேடம்ங்க வேலைக்கு போயிருக்காங்களா? ஆளுக்கு 50 ரூபா கோனார்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. அவங்க பேரோட சொல்றாங்களே, சும்மா நான் 19 சொல்லையே, பள்ளிக்கூடத்து பேரோட சொல்றாங்களே. இது வந்துட்டு நம்ம ஒப்புக்கொள்ள முடியாது. என்னடா அண்ணனை எழுத்து பேசுறா? ஒரு நிமிஷம், என்னுடைய கேள்வி உங்கள் பள்ளிக்கூடத்துல இருக்கா இல்லையான்னு இல்ல. இவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை வெளியிலிருந்து பார்க்கிறார்கள், அவர்களுக்கு கேள்விப்பட்ட தகவல் அடிப்படையில் சொல்றாங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது சார். அன்குவாலிஃபைடு டீச்சர்ஸ் அந்த 600 ரூபாய் வந்தா போதும், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன்னு சொல்ற ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும் எப்பவுமே நான் முதலாளி. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பா எம்மா கிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நியானான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.